Silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய விசேஷித்த படைப்பு, மனுஷி, தாய், சகோதரி, மகள், மனைவி, என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் அந்த ஒரு விசேஷித்த படைப்பு பேர் தான் அது. அவங்கள குறித்து வேதம் என்ன சொல்லுது, அவங்களுக்கான மகத்துவங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் உலகம் அவங்கள எப்படி பார்க்குது, அதுக்கு என்ன பதில் செய்யுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் மெயின் பேஸாக நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் பார்க்கலும் உலக பிரகாரமாக இந்தியாவிலும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த சட்டம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஜுடிஷியரி எல்லாத்தையும் பார்க்கலும் மேலானது. அதாவது உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். அந்த சட்டப்படி அவங்களுக்கு கிடைச்சதான உரிமைகள் அவங்களுக்கு எப்போ கிடைச்சது, வேதம் எப்போ நமக்கு பரிசுத்த வேதாமோ அவங்களுக்கு எப்போ அதை செஞ்சுருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்மோடு கூட மகள் ஃபெய்த் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம போன வாட்டி நம்ம பேசுனது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம டௌரி பற்றி பார்க்க போகிறோம். வரதட்சணை. வரதட்சணை இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு தெரிஞ்சு இந்த வரதட்சணைங்கிற கான்செப்ட் வந்து 3 நிலையாக பார்க்குறேன். ஒன்று இந்தியா போன்ற இந்த கிழக்கத்திய நாடுகளில், மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகள். இந்த மேற்கத்திய நாடுகளில் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. தெரியல அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படி தெரியுதுன்னா அவங்க இங்கேருந்து போகிறவங்கள தான் இருப்பாங்க. இந்தியா போன்ற இந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உச்சத்தில் இருக்குது. இந்த வரதட்சணை, அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இதெல்லாம் நிறையவே இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளில் இது கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. அந்த வரதட்சணையை வேறு விதமாக ரிவர்ஸில் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வரதட்சணையை பற்றி தானே இங்கே இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த வரதட்சணை இந்தியா போன்ற நாடுகளில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரதட்சணை அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ வந்தது நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இப்போல்லாம் வரல. இது வந்து ஏன்ஷியன் டேஸ்லேருந்து இருக்குது. பேபிலோனில் இருக்குது, க்ரீஸில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, மிடிவல் யூரோப்பில் கூட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து பேபிலோனில் வந்துட்டு கோட் ஆஃப் ஹம்முரபியில் கூட டௌரியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுக்குறதாக கோட் ஆஃப் ஹம்முரபியில் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன, நம்ம காலத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றது அங்கிள். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து இந்த டௌரி வந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருவாங்க. வரதட்சணையை கொடுத்து விட்டுறப்ப என்ன ஆகும்னா, கேட்டு எடுக்கிறதா வரதட்சணை. அதனால நம்ம இது வந்து சீதனம் பார்த்துக்கலாம். சீதனமா தான் இந்த கான்செப்டே சீதனமா தான் வந்துருந்துருக்கு. சீதனம் ஒரு கிஃப்டா கொடுக்க கிஃப்ட். அப்போ ஒரு கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கிற காலத்துல தான் இதை வந்து வரதட்சணையை அடுத்து மாத்துறாங்க. இப்போ இந்த கிஃப்ட் ஹம்முரபி லால என்ன சொல்ல வராங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களோ இல்லை ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஆதாரம், அதனால அவங்க திருப்பி மீண்டு வந்துக்கலான்றதுக்காண்டி தான் இந்த கான்செப்ட் வந்து எவால்வேட் ஆகி வருது. பட் ஆனால் காலம்போக்கில் க்ரீஸ்லையும் வருது. அதுவுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுக்குறத வந்து அவங்க தான் வச்சுக்கிறணும், ஹஸ்பண்ட்க்கு போயிடக்கூடாது, ஹஸ்பண்ட் ஃபேமிலி அதை என்ஜாய் பண்ணிக்கக்கூடாதுன்றது தான் தெளிவாக வருது. சரி. ரோம்லையும் அப்படிதான் இருக்கு. ரோம்ல மிடிவல் யூரோப்லாம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ்க்காகவும் அதை பண்றாங்க. அந்த டௌரி கொடுக்கறது, நான் பேர் இவ்வளோ கொடுத்துருக்கேன் பாரு, அந்த மாதிரியும் அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வருது. ஆனா இந்த ஒரு 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 மாதிரி நல்ல விஷயத்த அதை உருவாக்கியிருக்காங்க ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல. எதுக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதாரமா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு சொத்து வராதுன்னு நம்ம பார்த்தோம்ல அங்கிள். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல அந்த பாரம்பரிய சொத்தோ சுய சம்பாதிக்கிற சொத்தோ வராதுன்னு. அப்ப அதனால இந்த டௌரி வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் சீதனத்தை. ஆனா காலப்போக்குல அதை ரொம்ப மாத்தி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயமா ஆரம்பிக்கப்பட்டது. கிதியோன் வந்து ஒரு ஏபோத்தை கொண்டு வருவார். பின்னாட்கள் அது விக்கிரகமா மாறிடுச்சுன்னு பைபிள் சொல்லும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா கொண்டு வரப்பட்டது. அது கட்டாயமாக கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வரும்போது அது வரதட்சணையா மாறுது. எப்போ வந்துட்டு அவங்களா ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க, தன் மகளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கிஃப்ட்டு சீதனம்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் கொடுத்தே ஆகணும், இவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு கொடுக்காட்டி அந்த பிள்ளையை நான் சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது வரதட்சணை, பாவம், தண்டனை எல்லாத்துக்குள்ளேயே வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம சீதனத்தையும் டௌரியையும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சீதனம்ன்றது அப்பா வந்து அந்த குடும்பத்துல வந்து அந்த பொண்ணுக்கு போடுறது. அது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அந்த பொண்ணுக்கு அதை கேட்க கூட கூடாது, நீங்க எவ்வளவு போடுறீங்கன்னு. அந்த பொண்ணுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது அவங்க இஷ்டம். அந்த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஹர். அவங்க தான் அதை வச்சுக்கிறணும், அதை வேற யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அது வந்து அவங்க மாமியாரோ மாமனாரோ கேட்டு வாங்கினாலோ ஹஸ்பண்ட் அதை வாங்கினாலோ இது எல்லாமே தப்பு. ஸோ சீதனம்னா ஒரு இது வந்து அவங்களுக்கு கிஃப்ட், அதை அவங்க வச்சுக்கிறணும், அவ்வளோதான் இருக்குது. ஆனா டௌரின்றது என் பையனுக்கு எவ்வளோ போடுவீங்க,
என் பையனுக்கு ஒரு 10 பவுன்ல பிரேஸ்லெட்டும், ஒரு 20 பவுன்ல ஒரு செயினும் போட்டுட்டு, பையனுக்கு ஒரு ஆடி கார் வாங்கி குடுத்துருங்கன்னா, அது கன்ஃபார்ம் டவுரி தான். ஏன்னா, அது பையனுக்கானது. அந்த பொண்ணுக்காகவே இல்லையே இங்க. ஸோ, சீதனத்துக்கும் டவுரிக்கும் இதான் அங்கிள் டிஃபரன்ஸ். அத மாமனார், மாமியார் எங்களுக்கு பையனுக்கு ஒரு பிசினஸ் வச்சு குடுங்கன்னா, அது டவுரி தான். அது இந்தியா படி டவுரி குற்றம். சீதனம் இட்ஸ் லீகல். குற்றம் கிடையாது. ஹெச்எஸ் ஆக்ட் படி 1956 படி அந்த சீதனம் அப்படின்றது வந்து லீகல். டவுரின்றது குற்றம். வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். ஓகே. அப்படின்னு நம்ம லா சொல்லுது. அது டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1961ன்னு ஒரு ஆக்டே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ நம்ம நாட்டுல இது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா டவுரி வந்து பிராக்டிஸ் ஏன் வருது அப்படின்னா விமன் வந்து ஒரு சொசைட்டில ஒரு பேர்டன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றதுனால தான் இந்த டவுரி வருது. இதை வந்து பண்றது பெற்றோர் கட்டாயம் இல்லையா? பெற்றோர் வந்து தன் மகளை வந்து ஒரு பேர்டனா நினைக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பெண்ணை வந்து எப்படியோ அனுப்பி விட்டுட்டா போதும், எந்த ரேட்டுக்காவது கொடுத்துட்றேன். ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு சந்தையில் ஒரு சின்ன டென்ட் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களாம். அது ஒரு திருவிழா மாதிரி நடக்குமா. வந்து பார்த்து அந்த பொண்ணை பார்த்து எவ்வளோ போடுவாங்க, என்ன அந்த பொண்ணுடைய சீதனம் என்னங்கிறத, அந்த டவுரி அதை வச்சுருப்பாங்களாம். எவ்வளோ ஒரு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு விஷயத்தில், சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுல. குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் விஷயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கேள்விப்படுறோம். ஸோ இந்த பெண்ணுக்கிட்ட இவ்வளோ கொடுமையான விஷயங்கள் வந்து நடக்குதுங்க பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி நடக்குது அங்கிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் இந்த டவுரி குடுக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கட்டி குடுத்தாங்களா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப அதுக்காகவும் இது வந்து இல்லாதவங்க கூட அது வந்து புஷ் பண்ணி பண்ற அளவுக்கு இந்த டவுரி வந்து அவங்கள கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். கல்யாணம் முடிச்ச பிறகு. சமுதாயத்தில் ஒரு ஒரு அது வந்து கல்யாணத்தில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதை தாண்டி கொடுமையாக மாறி நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணி சாகிறதெல்லாம் பார்க்குறோம். கொலையே நடந்துடுது. கொலையை நடத்திட்டு சூசைட்னு சொல்கிற ஆட்களும் இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா இந்த மாதிரி அவங்க சாகிறது? இருக்கு அங்கிள். இப்போ நம்ம டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் படி அந்த சட்டத்திட்டங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, வாங்குறது இதுவும் அதுக்கு எல்லாத்துக்கும் செக்ஷன்ஸ் வரைமுறையா வந்து நீங்க கேட்டிருந்தா கூட அது வந்து அதை நம்ம கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது கூட அவங்களுக்கு பனிஷபிள். அந்த அளவுக்கு தான் சட்டம் இடம் கொடுத்துருக்கு. இப்போ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டனால நான் சொல்றேன். ஆவரேஜா இந்தியால ஒரு நாளைக்கு 20 பெண்கள் டவுரியால இறக்குறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அங்கிள். இந்த காலகட்டத்துல தான் ஒரு நாளைக்கு 20 பெண்கள். வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் 20 பேர் டவுரியில் சாப்பிட்றாங்க. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தானே இல்லையா? அதாவது வாங்குவது அசிங்கங்கிற கான்செப்டே போயிடுச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு பெண்ணை, என் வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறேன். எனக்கு நான் பிப்ளிக்கலாகவே போகிறேன். எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் ஒரு பெண்ணை எனக்கு கொடுக்குறாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இவ்வளோதானே. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பேசுகிறத பற்றி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்குது. நிறைய இருக்கு. இவர்கள் எல்லாருமே பைபிள் வாசிக்கிறவங்க தான் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய இவர்களை பற்றி பார்க்கும்போது எப்படி வேதத்துக்கு நான் சொல்கிறேன், இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட். கட்டாயம். நான் ஒரு 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 மந்திரி பேசினது தமிழ்நாட்டில் இருந்து அவர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அவரை போட்டு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கிறிஸ்தவர்கிட்ட ஜாதி இல்லையா அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறார். அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கிறிஸ்தவத்தில் கிடையாது, கிறிஸ்தவர்கள்கிட்ட தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்குறாங்க, ஆனால் கிறிஸ்தவம் பைபிள் ஜாதியை பற்றி பேசலை. பைபிள் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லு. எக்ஸாக்ட் வேர்ட். நான் அதே தான் வரதட்சணைக்கு சொல்கிறேன். பைபிள் வந்து வரதட்சணையை வந்து வாங்கவே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்ணை ஹானர் பண்ணி கூட்டிடுவான்னு சொல்லியிருக்கு. இப்படிதான் பிப்ளிக்கல் வியூ இருக்குது. பிப்ளிக்கல் வியூ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பெண்ணுக்கிட்ட வந்து வாங்குங்கிறது வந்து சுத்தமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேர்டை இல்லை. ரொம்ப அது வந்து நான் ஒரு அவமானமாக பார்க்குறேன். கட்டாயமாக இருக்கு. ஒரு வீட்டில் போயிட்டு எனக்கு கொடுங்கன்றத நாங்கள் ஊழியத்தில் ஆஃபரிங் கேட்குறதே கொஞ்சம் தப்பாக நினைப்போம். இந்த மாதிரிலாம் பப்ளிக்காக ஆஃபரிங் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எப்படி ஒரு வீட்டில் போய் உட்காந்து அவங்க பொண்ணையும் கொடுத்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு காசும் கொடு அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு என்னமோ அது வேற மாதிரி தோணும். இருக்கு. விற்கிற மாதிரி இருக்கு. விற்கிறது அது விலை போகலை, அதனால எக்ஸ்ட்ராவை போட்டு கொடுக்குறேன். அதுவும் இருக்கு அங்கிள். கலராக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு ஒரு தனி விலை. அதே மாதிரி பையனோட படிப்பு இருக்கு. பையனுடைய படிப்பு வீணா போன ஜாதி இருக்குது.
ஐயோ! அது மட்டும் இல்லாம பையன் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரா? உள்நாட்டுல இருக்காரா? அதுக்கேத்த மாரி அவருக்கு ரேட் அந்த பையனுக்கு பையன் ரேட். 50,000 சம்பாதிக்கிறாருன்னா 50 பவுன் போடுங்க. ஆ. அதுல ஒருத்தர் சொல்றாரு, "என் பையன படிக்க வச்சிருக்கீங்களா?" உங்க பையன படிக்க வச்சதுக்கு அவங்க ஏன் காசு குடுக்கணும்? உண்மதாங்க. உங்க பையன நீங்களே படிக்க வைக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு அவங்க காசு அப்ப அந்த குடுக்கணும்? பொண்ண படிக்க வச்சதுக்கு இவங்க காசு போட்டு இன்னைக்கு இந்த வரதட்சணைங்கிறது வந்து உலக பிரகாரமா எப்படி இருக்கோ, இந்தியால வேற எது இருக்கோ, அவங்க என்னான்னு சொல்றாங்க, அவங்க பைபிள் தெரியாதவங்க, இயேசுவை அறியாதவங்க. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா கூட பரவால்ல. அது பரவால்ல, தப்பு தான். மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இவ்ளோ வேதத்தை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு, இவ்வளோ குடுங்க, அவ்வளோ குடுங்கன்னு சொல்றது வந்து ஒரு அவமானகரமா இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது பாரம்பரிய சபைகளுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா, அது இல்லாம கல்யாணமே நடக்காது. பெரும்பாலான நடத்த நேரத்துல. முடியாது. பெரும்பான்மையார் ஒரு 80% அப்படிதான் இருக்கும். அவங்க அத இனிஷியேட் பண்றதே அந்த விதத்துல. அதுவும் ஜாதியோட இனிஷியேட் பண்ணுவாங்க. டவுரியோட முடிப்பாங்க. சொல்ல போணும்னா. ரொம்ப இப்ப நம்ம பைபிளுக்கு வந்துருவோமா? ம். பைபிள்ல நமக்கு ஆண்டவர் இந்த வரதட்சணைய பத்தி ம். என்ன சொல்றாரு? இத பத்தி ஏதாவது இருக்குதா? பைபிள்ல எங்கேயாவது வரதட்சணை கான்செப்ட்ஸ் இருக்குதா இது? வரதட்சணைன்னு இல்ல. இத வந்து ஒரு வித்தியாசமா பைபிள் எடுத்துட்டு வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கூட போயி ரேச்சலுக்காக 7 வருஷம் வேல பார்த்து, ரேச்சல கூட்டிட்டு வராரு. ரேச்சல கல்யாணம் பண்றதுக்கு. அவர் தான் போய் வேல பார்த்து எல்லாம் பண்ணி ரேச்சல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட செர்வன்ட் இல்ல அது 2வது சொல்லுங்க. அ, அ. ஆ ரேச்சல அவர் ரேச்சலுக்காக கல்யாணம் பண்ணுவாரு. ஆனா லேயால குடுத்துருவாங்க. குடுத்துருவாரு. அவங்க அப்பா உரிமையா சொல்லுவாரு. இன்னும் 7 வருஷம் வேலை செய். வேல பாரு. எவ்வளோ பிராக்டிஸ் அதாவது இப்ப இருக்க அப்பாலாம் பொண்ண கெஞ்சி தானே குடுப்பாங்க. அவர் சொல்வாரு 2வது பொண்ணு வேணும்னா இன்னும் அதுக்கு 7 வருஷம் வேலை செய் அப்படிம்பாரு. அப்ப வந்து அவங்க அப்பா வரதட்சணை வாங்க ஆர்டர் போட்டு வாங்குற மாரி இருக்கு. ஆமா. நீங்க 2வது சொல்ல வந்த விஷயம். அடுத்து ஆபிரகாம் வந்து எலியேசர அனுப்பி ரெபெக்கால கூட்டு வர சொல்றாரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ரெபெக்காக்கு வேண்டியதான நகைகள் எல்லாம் குடுத்து விட்டு, ரெபெக்காக்கு போட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. பாத்தீங்கன்னா, அவரு போய் அவங்க எதுவும் வாங்கல. அவரு செலக்ட் பண்ணி கூட்டு வர்றது எவ்வளோ ஒரு ஒரு எப்படி அந்த விப்பன வந்து காட் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த இத நீங்க அதிகமா சொல்லுவீங்க அங்கிள். ரெபெக்கான்றது சபைக்கு அடையாளம். அப்ப வந்து அது எவ்வளோ ஒரு ஹானர் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவரு அவங்கள கூட்டிட்டு வருவாரு. அதான் வாய்மொழியை கேட்டு அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமா. ரெபெக்காட்ட கேட்பாங்க. நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? என்ன ஒரு ஒரு உரிமை குடுக்குறாங்க பாருங்களேன். அதாவது அதுக்கு பின்னாடி நான் எப்பவுமே ஸ்பிரிச்சுவலா தான் பார்ப்பேன். ஆனா இந்த இடத்துல அந்த ரெபெக்காளுக்கிட்ட அவன் பார்த்த உடனே ஒரு கடகத்த கையில போடுவான். அதுதான் ஆக்சுவலா என்கேஜ்மென்ட். ஒரு என்கேஜ்மென்ட் பண்ணி அவளுக்கு என்கேஜ்மென்ட்க்கு அடுத்து வீட்ல போய் சொன்னோம்னா, அந்த வீட்டாருக்கும் குடுப்பான் அவன். கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்து கூட்டிட்டு வந்ததா கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்து கூட்டிட்டு வருவாப்புல. கூட்டிட்டு வந்துட்டு அதுல வேற அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அருமையான வேர்ட். என் தேவன் என் எஜமானுக்கு நெறைய தந்திருக்கிறாரு. அதனால அர்த்தம் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணான்னு அர்த்தம். நெறைய தந்து இங்க பணக்காரங்களும் தானே வரதட்சணை வாங்குறாங்க. பணக்காரங்க அதுக்கு ஏத்த மாரி வாங்குறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி. அவங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி வாங்குறாங்க. இல்லாதவங்களும் வாங்கக்கூடாது. இல்லாதவங்க கேட்டா கூட கோடியில 10,000 கோடியில ஒரு ரீசன் எடுத்துக்கிட்டா கூட, இது இருக்கிறவங்கலாம் ஏன் கேட்குறாங்கன்னே தெரியாது. ஸோ இவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது அந்த வேர்ட ரொம்ப அழகா இருக்கும். என் எஜமானனுக்கு எல்லாம் தந்திருக்கிறாரு. அதனால அழகா கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் மனைவிகள வந்து நம்ம பவுல் எழுதுறாரு எபேசியர் எழுதின நிருபத்துல, நேசியுங்கள்னு போட்டிருக்கு. அப்ப நேசத்தால் தான் நம்ம ஒருத்தவங்கள நம்ம கிட்ட எடுத்துட்டு வர முடியும். நேசம் தான் வந்து எல்லாத்தையுமே புரொடெக்ட் பண்ணிக்கும். அப்ப நம்ம நேசத்துக்கு பதிலா அவங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்குள்ள வரப்ப நம்மளுக்கு இவ்வளோ பவுன் போட்டு தானே நம்மள கட்டுனாரு. நம்மளுக்கு இவ்வளோ வாங்கி குடுத்து தானே கல்யாணம் பண்ணாருன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. அது நெறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். இப்போ இவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு இந்த பைக் வேணும் மாப்பிள்ளைக்கு, கார் வேணும்பாங்க. இவரு அந்த அம்மாவ உட்கார வச்சு கூட்டு போவாரு. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் டிரைவர் தான் அவங்களுக்கு அதுக்கு பிறகு. ஏன்னா அந்த அம்மா வாங்கியிருக்கு அவர. கார் குடுத்து வாங்கியிருக்கு. ஸோ அவர் டிரைவர் தான். போகும்போது ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போட்டோன்னே, அந்த அம்மா பார்த்து பார்த்து மெதுவா அப்படிங்கும். ஓனருக்கு தானே வலிக்கும். இல்லையா? பொதுவா ஓனர் என்ன சொல்லுவாருன்னா, பார்த்து போப்பா வண்டியும்பார்ல. நான் அதான் யோசிச்சுப்பேன். அந்த அந்த மைண்ட் செட். அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த அம்மா மறந்துடுறாங்கன்றது வேற. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து இது என்னுடையது. அப்படிங்கிற ஒரு தாட் ஒண்ணு வரதுக்கு காரணமே இந்த வரதட்சணை குடுத்து வாங்கிட்டு கூட்டு வர்றது தான். அப்புறம் வந்து அன்பா இருந்தா கூட நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்மகிட்ட அன்பா இருக்காங்க. அப்படி தோணும். அப்படிப்பட்ட கணவர்களும் இருக்காங்க. ஆமா. இது நீங்க இந்த வரதட்சணைய ஒரு ஃபேஸ்ல முடிக்கல நானு. பார்க்கும்போது இந்த விஷயத்த பார்க்கும்போது ஒரு ஃபேஸ்ல நான் முடிக்க விரும்பல. இது முடிஞ்சிருதுங்களா? அடுத்து என்ன பண்றாங்க, நம்மளே வச்சுப்போம். நம்ம ஆட்களே வச்சுப்போம். கிறிஸ்மஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஏதாவது வேலை தொடங்க போறாருன்னா, அதுக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த பிள்ளைகள ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி பணம் பறிக்கிற மரம் மாதிரி இவங்கள மாத்தி, இதெல்லாம் ஒரு வகையான வரதட்சணை தான் என்னை பொறுத்தவரை. கண்டிப்பாக அவங்கள கேட்டு வாங்குறது. ஆனால் இதுக்கு நேர்மாறா ஒரு சம்பவம் தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
நான் போனப்போ அந்த ஊர் பக்கத்தில் இந்த விஷயத்தை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கிராமத்தின் பேர் எனக்கு கொஞ்சம் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த கிராமத்தினுடைய முறைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு வந்து சீர் கொடுக்கணும். பொண்ணு வந்து எதுவும் கொடுக்காது. இன்னும் ஒரு படி அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு ஐடியாவாக பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வந்து சொத்தை பொண்ணு பேரில் எழுதிடணும். அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ண போகிறார். அவருக்குன்னு என்ன இருக்கோ அதை அவர் எழுதிட்டு அவர் போய் அந்த பொண்ணோட தான் சேர்ந்து வாழணும். இது அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. இது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் இன்றைக்கும் இருக்குது, அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போது அவங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க பாருங்களேன். அப்போ நாம் ஒரு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் பேசுகிறோம்ல, இதுவும் அதை சார்ந்தது தான். இல்லையா? ஒருத்தரை கூட்டிகிட்டு வரீங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நீங்கள் பேங்க்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பணத்தை வச்சுக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இங்கே எப்படி இருக்குன்னா, ஆளையும் கொடுத்து வச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது அவங்க மனநிலைமை, ஒரு பெண்ணோட மனநிலைமையை பார்க்கவே மாட்றாங்க. அது வந்து ஒரு பெரிய இதுல ஒரு குறைபாடா நான் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இந்த வரதட்சணைங்கிறது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் சொன்னது இன்னொரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இன்றைக்கும் 20 பேர் சாகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ பைபிள் வசனத்தின்படி இந்த வசனம் நான் இதை வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்ட்டு இதெல்லாம் முழுக்க நம்ம பைபிளில் யாக்கோபு பண்ணது, ஆபிரகாம் உடைய ஊழியக்காரர் பண்ணதெல்லாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் என்னமா இருக்குது அதில்? For ye are brought with price. அவரு உங்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இது எதை பற்றி எழுதுதுன்னு கேட்டிங்கன்னா, சபையை கர்த்தர் வாங்கினதுக்கு. தேவன் சபையை என்ன பண்ணியிருக்கிறாரா, யோசிச்சு பாருங்க. அவர் ரட்சிப்பு கொடுக்க போகிறாரு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்குறாரு. அடுத்து வந்துட்டு பரிசுத்தாவியானவரை கிஃப்ட் கொடுக்குறாரு, பரிசுத்தாவியானவர் அனுப்புகிறாரு. கடைசியாக பரலோகத்தை கொடுக்க போகிறாரு. இவ்வளோ கொடுக்குற தேவன் கொடுத்து வாங்கியிருக்காராம் நம்மளை. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்காராம். அப்போ ஒரு மனவாட்டியை, ஒரு மனைவியை தேவன் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, ப்ரைஸ். அதுக்கு விலை என்னன்னா தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அவர் மனைவிக்கிட்ட எதையும் வாங்கலை, அவர் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு இல்லையா? அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்படின்னா நாம் எப்படி பைபிள்லே சொல்லியிருக்கலாம் அங்கிள். நம்ம பேதுரு வாசிக்கிறப்பயே கிறிஸ்து எப்படி உங்களை நேசிச்சாரோ அது போல நீ உன் மனைவியை நேசின்னு தெளிவா கொடுத்துட்டாரு. ஆனா நேரா சொல்றாரு. ஆமா, கிறிஸ்து எப்படி நேசிச்சாரு? கொடுத்து நேசிச்சாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணி நேசிச்சாரு. அப்போ ஒரு ஆண் மகன் என்கிறவன் தன் மனைவியை திருமணம் பண்ணும்போது கொடுத்து தானே கூட்டிட்டு வரணும், நேசிக்கணும்னு அவர் சொல்ல வர்றாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை நாம் சட்டப்படி இது அதை கேட்க மறந்துட்டேமா, இந்த வரதட்சணை ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சுன்னு சொன்னீங்க நீங்கள்? 1961 தான் சட்டப்படி போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இது பைபிளில் வாங்கக்கூடாது, என்கரேஜே பண்ணல. அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. கொடுத்து தான் வாங்குது பைபிள். மனைவியை விலை கொடுத்து வாங்குறாங்க அவங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விலை. அதே மாதிரி இன்னொன்று பைபிளில் ஆதாமோட விழா எலும்புல இருந்து எடுத்து தான் செஞ்சாரு. ஏவாள்கிட்ட இருந்து எதையுமே எடுக்கல, ஆதாம்கிட்ட இருந்தா எடுக்கிறாரு. அப்போ ஒரு விமனுக்குன்றது அது எடுக்கப்படுது. நல்ல தாட்மா இது. அதாவது ஆதாம் தன்னுடைய விழா எலும்பை கொடுத்து ஒரு ஏவாளை வாங்கிக்கிறாரு. ஸோ அங்கே ஆரம்பிக்குது. அது அங்கிருந்தே தேவன் ப்ரையாரிட்டைஸ் எப்படி மாற்றி கொடுத்துருக்காருன்றதை நான் பார்க்குறேன். இப்போ இருக்க ஏவாளை கொடுக்கணும்னா, ஐயா இந்த ஏவாளை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னையா கேட்குறீங்கன்றதான் இப்போ இருக்க கான்செப்டாக இருக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்ல ஆவிக்குரிய தாட்டும் அதில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள், பெற்றோர்களுக்கு 2 காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் இதை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த தலைமுறையிலாவது நாமளாவது வரப்போகிற ஜென்ரேஷன்கிட்ட நீங்கள் அவங்கள கொடுத்து கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுங்கள். கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, வாங்காமலாவது இருங்க. ஸோ கிறிஸ்து கிரயத்துக்கு நம்மளை கொடுத்து வாங்கியிருக்கிறது போல் நீங்களும் அவரை நேசிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது கேட்குறது ஒரு அவமானமான செயல். இதை அதாவது நீங்கள் படிச்சீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் கட்டப்படணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், எதிர்காலம் வேணும்னு நினைக்கும் போது அதை நிறைவேற்ற தன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வர மனைவி கிட்ட
எவ்வளோ கொண்டு வருவ? என்ன கொண்டு வருவ? கார் குடுப்பியா? இல்லன்னா உன்ன வந்துட்டு இப்படி நடத்துவேன், அப்படி நடத்துவேன்னு சொல்றது, அது ஒரு நல்ல ஆண்மகனுக்கான அடையாளம் கிடையாது. பெற்றோருக்கும் சொல்றேன், உங்க மகள திருமணம் பண்ணி குடுக்கும்போது, ஏதோ ஒரு காய்கறி மூட்டைய அல்லது வந்து ஒரு பொருள விலை போகாதத குடுத்துற மாரி செய்யாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பாரு. ரெபெக்காள எங்கேயோ இருந்த ரெபெக்காள வந்து ஊழியக்காரன் கூட்டிட்டு போய் ஈசா கிட்ட ஒப்படைச்ச மாரி, எங்கேயோ இருந்ததான ராகேலையும், லேயாலையும் யாக்கோபு வந்தா மாதிரி, ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்ற நேரத்தில உண்டாக்குவார். இத வியாபாரமா மாத்தாதீங்க. பிசினஸா மாத்தாதீங்க. அதுவும் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக இந்த தப்ப செய்யவே செய்யாதீங்க. அ கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையும், நீங்களும் இத என்கரேஜ் பண்ணாதீங்க. பெண் குடுக்குற பெற்றோரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் தாண்டி அ இதுக்குள்ள நடுவுல யாரும் இருந்து இந்த மாரி என்கரேஜ் பண்ணாம, ஒரு தீர்மானம். நான் என் குடும்பத்த கட்டப்போறேன். நான் சொந்த கால்ல நின்னு கட்டுவேன்னு எடுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கும் நன்றாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ மா. பிரைஸ் தி லார்ட்.